ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது கோல்டன் பிளாக் கேமர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான். என்னென்னா லோன் உல்ஃப் ஒன்று போய்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா கைஸ்? அதுவும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்து அக்காட்சுக்கின்னு ஒரு அக்கௌண்ட்டில் வந்துருப்போம். இந்த டைம் வந்து நம்ம ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஒரு அக்கௌண்ட் வாங்கி சீன் இட்டாச்சிங்கிற பேரில் வாங்கிட்டு நம்ம சீனே போட போகிறோம் கைஸ். வாங்க பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா சைட்லேயே தெரியும் சின் இட்டாச்சின்னு இருக்கு. கன்ஃபார்ம் கொடுத்துடலாம் கைஸ். இதான் என்னோட இது காஸ்டியூமு. என்னன்னு தெரில, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஸோ வச்சுட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு மோஸ்ட்லி அலாக் கேரக்டர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அலாக் கேரக்டரே வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு லோன் வந்து போயிட்டு கைஸ், நான் என்னதான் நல்ல ஐடியெல்லாம் வாங்கினாலும் நான் வந்து எப்பயும் போல தான் ஆடுவேன். ஸோ அதெல்லாம் பெரிய இது கிடையாது. நான் 10க்கு எப்படி ஆடுறேன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். லோன் உல்ஃப் அயன் கேஜ். ஒரே நிமிஷம் கைஸ், செட்டிங்ஸில் சவுண்ட் வைக்க மறந்துட்டு. ஓகேப்பா. கைஸ் அவ்வளோதான் கைஸ். இவன் தெரியல கைஸ் எப்படின்னு. அவ்வளோதான் ப்ரோ. கைஸ் எப்படின்னு தெரியல. ப்ரோ ஆடுவாரா இல்லை ப்ராங்க் பண்ணிட்டு இருக்காரு? நான் ஆடுறாரு ப்ரோ. ப்ரோ தான் இன்னைக்குமே. கமான் கைஸ். கைஸ் என்ன கைஸ் எப்படி ஆடுறாங்க? ஓகே கைஸ், அதுவும் இல்லாமல் நான் இப்போது ரீசெண்டாக டீமன் ஸ்லேயர் பார்க்க ஆரம்பித்தேன். சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதுவும் இல்லாமல் அதில் மெயினாக எனக்கு ஜெனிக்ஸுங்கிற கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம தம்ப்நெயிலும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஸ்டார்டிங்கில் விஐபி சாங்க்கு பதிலாக தம்ப்நெயில் தான் கைஸ் வரும். இவங்க இப்படி ஆனாங்க, நான் எதுவும் பண்ண முடியாது கைஸ். நம்ம ஃப்ரெண்டு நல்ல பிளேயர் போல். ஃப்ரெண்டு இல்லை, இப்போதான் சும்மா உள்ள போனது ஃப்ரெண்ட் ஆகிட்டவர் கைஸ். நான் பண்ணுற வீடியோவுக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகேன்னு நம்ம நினைக்கலாம் கைஸ். பட் இது நம்மளுக்கு இதுவாக இல்லை, அவ்வளோதான் கைஸ். கைஸ் நம்ம ஃப்ரெண்டு நம்ம வரக்குள்ளேயே முடிச்சாரு கைஸ். நம்ம ஃப்ரெண்டு நல்ல ப்ரோ பிளேயராக இருக்கு. இந்த ட்ரெஸ் தான் கைஸ். இந்த காஸ்டியூம் எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு கில்லு தான் அடிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் கைஸ் க்ளவுஸ் இல்லாமல் வேறு ஆடுறேன். அந்த பேர் வேற இப்போ வருவாருன்னு தெரில கைஸ். இது நம்ம ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்னால நேற்று தான் கைஸ் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் வாங்கினேன். அதுவும் இல்லாமல்
என்ன கைஸ் க்ளவுஸ் வேற போடாதே எனக்கு பிரச்சனையா இருக்கு கைஸ். க்ளவுஸை போட்டாச்சும் வந்துருக்கலாமோ. ஸோ பரவாயில்ல வாங்க கைஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுப்போம். நேற்று வாங்க அக்கௌண்ட்ல இன்னைக்கு பாத்தீங்களா வரதெல்லாம் பிளேயர்ஸ் நான் என்ன பண்றது. அவ்வளோங்க கைஸ் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு செம்ம மழை. அது நல்ல ஒரு 3 நாளைக்கு சூப்பரா மழை பெய்யுது கைஸ். வேற என்ன கைஸ் நல்லா இப்போ மழை பிடிச்சிட்டு பெய்யுது. இப்போ டைம் என்னன்னா 7:20 7:20 நல்ல நேரம். நல்ல வேலை 7:30 இல்லைனாலும் நமக்கு 7:30. கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ரோப்ளாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அப்படி இல்லை கைஸ்னா கைஸ் நம்ம 2 கில் அடிச்சுட்டு இந்த அமௌண்ட்லாம் போட்டோம்னா அவ்வளோதான் கைஸ். நம்ம வாண்டடாக செத்துறோம். கைஸ் கடைசி மேட்சாக இது போகிறேன். லாஸ்ட் இன்னும் ஒன்று போகிறோம் கைஸ். ஏன்னா இந்த டைம் வந்து நம்ம மோஸ்ட்லி கில்லும் எடுக்கல ஒன்றுமே பண்ணல. அடுத்த டைமும் பிளேயர்ஸாக வந்தாங்கன்னா இதே நிலமை தான் கைஸ் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ப்ரோ ஆனது தான் எல்லாமே. அதனால நம்மளுக்கு இந்த ஒரே பிரச்சனையாக இருக்கு கைஸ். அவ்வளோதான் கைஸ். அதே டாக்ஸுயா தான் வந்திருக்காங்க. பட் ஆப்பனண்ட்டு பேர் சொல்லி முடிஞ்சு கைஸ். எப்படா கண்டுபிடிச்சுன்னு கேட்டிங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ். ஏன்னா நமக்கு இந்த டைம் சூப்பராக இருக்கும் கைஸ். நடுவில் ஜோக்கர் வந்த மாதிரி வந்துட்டான் கைஸ். பாருங்க கீழே 3 HP தான் இருக்கு. எப்படி இருக்கும் நீங்களே வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம 2 கிலோ ஒரு டேமேஜே கொடுக்கல நம்ம டீமுக்கு. நிறைய அமௌண்ட் வச்சிருக்கா நம்ம ஃப்ரெண்டு. அவர் வந்து 5 years ஓல்டு, நான் வந்து 2 months ஓல்டு கைஸ். கைஸ் மழை அவ்வளோ வருது கைஸ். ஐயோ கைஸ் எவ்வளோ ஹெச்பின்னு தெரில கைஸ். ஏன்னா நம்ம டீம்மேட்டையும் நம்மளையும் ஈக்குவலாக முடிச்சிட்டாங்க. இப்போதான் கைஸ் நம்ம டீம்மேட்டை டேமேஜும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து எந்த வருஷத்தில் இல்லை எந்த ஜென்மத்தில்
உட்காந்து கில் அடிக்க போறான்னு தெரியல, பார்ப்போம். கேஸ் ஃப்ரெண்டு கேட்டார் போல. இல்லை கைஸ், நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நானும் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு அவர் குத்துனாரா, டக்குன்னு ஃப்ரெண்டு நினச்சேன் கைஸ். கத்தி மட்டும் நம்மளுக்கு செட்டே ஆகாது, ஏன் தெரியுமா? அது அடித்தாலே 799 போகுது, இல்லை 999 போகுது. இந்த 99 முங்கி கேடு கொடுக்காங்க போல. கைஸ், இந்த வீடியோவோட, அதாவது இந்த மேட்சோட நம்ம முடிச்சுக்கலாம். கவர்ல உட்காந்து ஆடுறாங்கப்பா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவர் ஒரு கில்லு, நம்ம 9 கில் அடிச்சாச்சு. டேமேஜ் பார்த்தீங்கன்னா 28888ன்னு போயாச்சு. இதோட நம்ம முடிச்சுக்கலாமா? திஸ் இஸ் கிராஃப்டட் பை தங்கப்பட்டி. டாட்டா கைஸ், முடிச்சுக்கலாம்.